பார்க்க இருக்கிறது தமிழ் ஃபாண்ட்ஸ். நம்மளோட சிஸ்டத்தில் தமிழ் ஃபாண்ட்ஸ் எப்படி, இது யூடியூபர்னு இல்லாமல் நிறைய பேர் வந்து ப்ரெசன்டேஷன், ஒரு சிலர் வந்து தமிழ்லேயே டைப் பண்ணுவாங்க, தமிழில் டாக்குமெண்ட் ரெடி பண்ணுவாங்க. அவங்களுக்கு ஒரு சில தமிழ் ஃபாண்ட்ஸ் கிடைக்காது. ஸோ அவங்களுக்கு எப்படி இன்ஸ்டால் பண்ணணும், ஒருவேளை டவுன்லோட் பண்ணாலும் அதை எப்படி சிஸ்டத்தில் இன்ஸ்டால் பண்ணணும் அப்படின்றத பற்றி தான் இந்த வீடியோ. வாங்க பார்க்கலாம். கூகுள் எடுத்துக்கோங்க, ப்ரௌசரில் எந்த ப்ரௌசரும் கூகுள் எடுத்துட்டு தமிழ் ஃபாண்ட்ஸ் அப்படின்னு டைப் பண்ணுங்க. தமிழ் ஃபாண்ட்ஸ் டைப் பண்ணோன்னா ஃப்ரீ தமிழ் ஃபாண்ட்ஸ் இந்த ஃபர்ஸ்ட் இதுவே எடுத்துக்கோங்க. அதில் பார்த்தீங்கன்னா இங்கே உங்களுக்கு மென்ஷன் பண்ணியிருக்காங்க பாருங்க, தமிழ் ஃபாண்ட்ஸு 6 பியூட்டிஃபுல் ஸ்டைல் ஃபாண்ட், அதை எடுத்துக்கோங்க. அப்படி இல்லைன்னா இங்கே கீழே பார்த்தீங்கன்னா அதுக்கான லிங்க் கொடுத்துருக்காங்க. ஜஸ்ட் இந்த லிங்க் கிளிக் பண்ணுங்க. இங்கே கிளிக் பண்ண உடனே இந்த மாதிரி வருதுங்க, கிளிக் டு டவுன்லோட். இது கிளிக் பண்ணோன்னா உங்களுக்கு டவுன்லோட் வந்துருங்க. இத்தனை ஃபாண்ட்ஸு அதில் இருக்குங்க பேக்கேஜாக. ஜஸ்ட் இதை நீங்கள் கிளிக் பண்ண உடனே உங்களுக்கு அது டவுன்லோடாக வந்துருங்க. ஸோ நான் அதை கிளிக் பண்ணிட்டேங்க. இப்போ இங்கே எனக்கு டவுன்லோட் ஆகிடுச்சு. அந்த டவுன்லோட் ஆன ஃபைலை ஓப்பன் பண்ணி, அது டவுன்லோட்ஸில் இருக்குங்க. அந்த ஃபைல் ஓப்பன் பண்ணி பார்த்தீங்கன்னா இந்த ஃபைல்ஸ் இருக்குது. ஸோ இதை நம்ம என்ன பண்ண போகிறோம், ஜஸ்ட்டு எக்ஸ்ட்ராக்ட். இது வந்து ஜிப் ஃபைலாக இருக்குங்க. ஜஸ்ட் நீங்கள் அதை எக்ஸ்ட்ராக்ட் பண்ணணுங்க. எக்ஸ்ட்ராக்ட் பண்ணால் தான் உங்களால் அந்த ஃபைலை இது பண்ண முடியுங்க. ஜஸ்ட்டு நீங்கள் போய்ட்டு எக்ஸ்ட்ராக்ட் ஆல் அப்படின்னு சொல்லி கொடுக்கும்போது அதே இடத்துல கொடுத்துடுங்க. ஸோ அப்படி கொடுத்த உடனே அதோட ஃபோல்டராக உங்களுக்கு அதே இடத்துல இன்னொன்று வந்துடுங்க. இங்கே பாருங்கள், இந்த 10 ஃபைலையும் கண்ட்ரோல் ஏ எல்லாத்தையும் கண்ட்ரோல் பண்ணி செலக்ட் பண்ணிவிட்டு காப்பி பண்ணிக்கோங்க. காப்பி பண்ண ஃபைலை கண்ட்ரோல் பேனல் போங்க. கண்ட்ரோல் பேனல், அந்த கண்ட்ரோல் பேனலில் ரைட் சைடில் சர்ச் கேட்டகரியாக இருக்குது பார்த்தீங்களா, அங்கேயும் ஃபாண்ட் அடிக்கலாம். அப்படி இல்லைன்னா இங்கேயே ஃபாண்ட்ஸ்னு இருக்குங்க, ஃபாண்ட்ஸ். அந்த ஃபாண்ட்ஸை கிளிக் பண்ணுங்கள். ஸோ இந்த இடத்துல போயிட்டு ரைட் கிளிக் பண்ணிவிட்டு நீங்கள் வச்சுருக்க ஃபாண்ட்ஸை பேஸ்ட் பண்ணிவிடுங்க. அவ்வளோதாங்க, தமிழ் ஃபாண்ட்டு உங்களுக்கு வந்துருச்சுங்க. நீ பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல உங்களுக்கு தமிழ் ஃபாண்ட்ஸ் எல்லாமே இருக்குங்க. இப்படி தாங்க உங்கள் தமிழ் ஃபாண்ட்டை இன்ஸ்டால் பண்ணணும். புரிஞ்சுதா நண்பர்களே? ஏதாவது டவுட் இருந்தால் எனக்கு எப்போ வேணாலும் கமெண்ட்டில் போடுங்க. ஈஸியாக ரீச் பண்ணக்கூடிய ஆப்ஷன் இருக்குது. ஸோ இன்கேஸ் உங்களுக்கு வேறு ஏதாவது டவுட் இருந்தால் அதை பற்றின வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு போடுறேன். உங்களோட கமெண்ட்டும் லைக்கும் தான் எனக்கு அடுத்தடுத்த வீடியோவாக பண்ணுறதுக்கான ஒரு உற்சாகப்படுத்தக்கூடிய ஒரு விஷயம். உங்களோட சப்போர்ட்டை இன்னைக்கு எதிர்பார்க்குறேன். கார்த்திகேயன். தேங்க்யூ.